கடந்த ஆண்டு துவக்கத்துல தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்சாரு. ஒரு சில மாதங்கள் கூட இந்த கட்சி தாக்கு பிடிக்காது அப்படின்னு பல அரசியல் கட்சிகளுமே கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் விடாமுயற்சியாக தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவிற்கே டக் கொடுக்கும் அளவிற்கு தற்போது மதுரை மாநாட மிக சிறப்பாக முடிச்சிருக்காரு. அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்காரு. முக்கியமாக ஆளும் கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆளும் கட்சியை எதிர்த்து தைரியமாக பேசக்கூடிய ஒரே தலைவர்னா அது தளபதி தான் அப்படின்னு மக்கள் பலருமே தளபதி விஜய் அவர்கள் பக்கம் நின்று அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டாக மதுரையில் நடந்த மாநாட்டுல பல லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக அத்தனையுமே ஓட்டாக மாறினா தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பலருமே அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதிக்கு ரசிகர்கள் தொண்டர்களை தாண்டி பல பிரபலங்களுமே ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது பிரபல காமெடி நடிகரான கவுண்டமணி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய மதுரை மாநாட்டு ஸ்பீச் பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் பேசியது 100க்கு 100 உண்மை. அவருக்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு தாவேகா கட்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம தாவேகா கட்சிக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காரு. இது தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.